தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். விளக்கம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நமக்குள் பெற்றுக்கொண்டது உண்டானால் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பதை காண முடியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க போதிக்கப்பட்டேன் என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாயின் நாம் வாழ நேரிடும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கிருபை தருவார். எனவேதான் தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் நம்முடைய சரீர ரீதியான தேவைகள், மன ரீதியான தேவைகள், உணர்வு ரீதியான தேவைகள் யாவற்றையும் சந்திக்க வல்லமையானது. அப்படியானால் நம்மை பார்க்கின்றவர்களும் நம்மை கவனிக்கின்றவர்களும் நாம் நம்புகின்ற கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருப்பதை பார்க்க வாய்ப்பு கிட்ட வேண்டும். இன்று பல கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சோக தோற்றத்தோடும் மலர்ச்சியற்ற முகத்தோடும் சலிப்பு மிக்கதான ஒரு காட்சியோடுமே பிறர் முன் தோன்றுகின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற யாரும் கர்த்தரால் அவர்கள் நல்லதோர் வாழ்க்கையை கண்டிருப்பதாக நம்ப முடியாது. கிறிஸ்தவ விசுவாசம் அவர்களுக்கு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நிறைவையோ நிம்மதியையோ தந்திருப்பதாக அவர்கள் அறிய முடியாது. அவர்களின் வார்த்தைகளும் வாழ்க்கை முறைகளும் அவர்கள் மன நிறைவு தரும் ஒரு வாழ்க்கையை பெற்றிருப்பதாக பிறரை நம்ப வைக்காது. வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் நம்மை சிரித்த முகத்தோடும் சந்தோஷ பிரதிபலிப்புகளோடும் தோன்ற வைக்காது என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு சராசரி கிறிஸ்தவன் தன்னிடம் சந்தோஷம் இருப்பதையும் சமாதானம் இருப்பதையும் நம்பிக்கை இருப்பதையும் திருப்தி இருப்பதையும் பிறர் காண செய்ய வேண்டும். அவை உள்ளே இருந்தால்தான் வெளியே பிரதிபலிக்க முடியும். நாம் நிறைய பணத்தோடும் வலிமையான சூழ்நிலைகளோடும் பிரச்சனைகள் அற்றவர்களாகவும் சுக ஜீவிகளாகவும் இருப்பதால் அல்ல, நாம் எந்த விதமான நிலைமையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் ஐக்கியம் நம்மோடு இருந்தால் நம்மிடம் பிறர் முக மலர்ச்சியையும் நம்பிக்கை உணர்வையும் திருப்தியின் பிரதிபலிப்புகளையும் அமைதியின் தோற்றங்களையும் காண முடியும். எனவேதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் மிகுதியாயிருக்கும். காலங்களின் சந்தோஷத்தை விட கர்த்தர் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்தார் என்று தாவீது சாட்சி பகர்ந்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.